வணக்கம். இது நல்ல தமிழறிவோம் நிகழ்ச்சி. தாய்க்கிழவி பார்த்தோம், இட்லி கடை பார்த்தோம். சூர்யா நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி கோடிகளை குவித்த படம், சூர்யாவுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை வாங்கி குவித்த படம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கருப்பு படத்தை சொல்லலாம். அந்த கருப்பு படத்தினுடைய எழுத்துக்கள் சரியா இருக்கா? ஏன்னா அந்த கருப்பு படத்துல என்ன சிக்கல் இருக்கு தலைப்புல அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க, சூர்யாவுடைய நிறம், உடை எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதுல கருப்பு அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த கருப்பை நீங்க எதுக்கு எடுத்துப்பீங்க? இன்னைக்கு வந்து இந்த கருப்பு அப்படிங்கிற எழுத்துல இங்க என்ன ரூ பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றது இருக்கு. ஒரு கசடத்தப்புற வல்லினம் சொல்ற மாதிரி எரள வெள்ள இடையினம், இங்க இடையின ரூவை பயன்படுத்துறீங்க. ஆனா இந்த கருப்பு சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கருப்பு நம்ம பயன்படுத்துறோம், அன்றாடம் நாம் வந்து பயன்படுத்துற ஒரு கருப்பு இருக்கு. இங்க இடையின ரூ, இங்க வல்லின ரூ. எது கருப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து நிறத்துக்கு சில பேர் இந்த கருப்பை பயன்படுத்துறாங்க, இல்ல வேற ஒரு சினத்துக்கு, கோபத்துக்கு, குணத்துக்கு இந்த கருப்பை வல்லினருவை பயன்படுத்துறாங்க. உண்மையிலேயே கருப்பு நிறத்தை குறிப்பதற்காக எது பயன்படுகிறது, கோபத்தை, குணத்தை, சினத்தை குறிப்பதற்காக எது பயன்படுகிறது அப்படிங்கிற தெளிவு இன்னைக்குமே நிறைய பேருக்கு இல்லை. உண்மையை சொல்லணும்னா நிறைய அகராதிகளை நீங்க புரட்டி பாருங்க, தொல்காப்பியத்தை புரட்டி பாருங்க. கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு சொல்றாங்க, நிறத்துரு உணர்த்தற்கும் உரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு அப்படிங்கிறது வல்லினரு தான். அப்ப நிறத்துக்கும் இதுதான், குணத்துக்கும் இதுதான், சினத்துக்கும் இதுதான். இந்த கருப்பு சரியா இல்லை. இந்த கருப்பு திரைப்படம் இதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சூர்யா நடிச்சிருக்காரு, நிறைய அந்த படம் முழுக்க கருப்பு உடைகள்லயே வருவாரு. அப்படி பார்த்தாலும் சின அடைந்து கோபம் அடைந்துதான் அவர் வந்து தப்புகளை வந்து தட்டி கேட்பாரு. அப்ப அவர் கருப்பு உடையில் வருகிறார், இன்னொரு பக்கம் தப்ப தட்டி கேட்கிறார். எதுவா இருந்தாலும் இந்த கருப்பு தான் அங்க பயன்படுத்தி இருக்கணும் படத்தோட தலைப்பா. ஆனா இந்த கருப்பை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த கருப்புக்கு பஞ்சம், வறுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு. நீங்க அகராதிகள்ல தேடி பார்க்கலாம். தமிழறிஞர்கள் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. கூகுள்ல கூட நீங்க தேடி பார்க்கலாம். ஆனால் தவறான பிரயோகங்கள், பயன்பாடுகள் நிறைய வந்து இருக்கும்போது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா இதுதான் சரி. நீங்க வந்து தலைப்புல வந்து எப்படி பண்ணலாம், இப்ப கருப்பன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், ஆனா கருப்பன் இப்படி எழுதுறதுதான் சரி. இப்ப வந்து கருப்பு கொடி அப்படின்றது எழுதுனா இப்படிதான் எழுதணும். அப்ப கருப்பு ரோஜா இந்த கருப்பு தான் பயன்படுத்தணும், கருப்பு மலர்கள் இந்த கருப்பு தான் பயன்படுத்தணும், கருப்பு சட்டை இந்த கருப்பு தான் பயன்படுத்தணும். அப்ப நிறத்திற்கும் குணத்திற்கும் சினம் போன்ற எல்லாவற்றையும் குறிப்பிடுவது இந்த கருப்பு தான். கருப்பு தமிழனே கலங்காதே அப்படிங்கிற ஒரு புத்தகமும் இருக்கு. ஆகவே இந்த கருப்பு என்பதுதான் நிறத்தையும் குணத்தையும் சினத்தையும் குறிப்பது என்பதனால் நீங்கள் சூர்யாவுக்கு மட்டுமல்ல, ஆர்ஜே பாலாஜிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகுக்கும் பாடம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம கருப்பு என்பது இதைத்தான் என்று சரியாக புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெளிந்து கொண்டு இனிமேல் சரியாக பயன்படுத்துவோம். நாளும் நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.